சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நாள் 30 நாள் இந்த மாதிரியான நாட்கள், அதாவது குறைந்த நாட்களில் பயணம் பண்ணக்கூடியங்க செவ்வாய், புதன், சுக்கிரன், அடுத்தது சந்திரன். இந்த 4 கிரகமும் குறிப்பிட்ட நாட்கள் கணக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. குரு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை 365 நாளைக்கு ஒரு முறை அவர் பயிற்சி ஆகுறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். எல்லாருக்கும் சனி பகவானை மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு வந்துட்டாருன்னா பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா குரு பகவான் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறவர், அதுக்கான தீர்ப்பு கொடுக்குறவர் தான் சனி பகவான். நம்ம எல்லாரும் குரு பகவான் விட்டுறோம், ஆகா குரு பயிற்சி ஆகிறாரு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் எந்த நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கான பலன்களை கர்மாவுடைய பலன்களை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதி வைக்கிற யாருன்னா குரு பகவான் தான். அதனால தான் ஜென்மத்தில் நம்ம குரு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நம்ம யாரும் பயப்படுறதில்ல, சனி பகவான் மட்டும்தான் நம்ம பார்த்து பயப்படுறோம். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை பற்றி தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் குருவை பற்றி நம்ம பயப்படுறதில்ல. குரு வந்து சுபகிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக அதுக்கான பயம் நமக்கு இல்லை. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு 4 பேர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பார்த்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இறைவன் யாரா இருக்காரு? நம்மளுடைய மனசாட்சியா. அப்போ நமக்குள்ள, அதனால தான் கடவுள் அப்படின்னாங்க. கடந்து உள்ளே செல் அப்படின்னு என்னன்னா, நம்ம அந்த அப்பெல்லாம் நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, உள்ளம் ஒரு கோவில் ஊனுடம்பு ஆலயம். வேற எங்கேயும் நீ தேட வேண்டாம் கடவுளை, உனக்குள்ள நீ கடந்து போனீனாலே அந்த கடவுள் அப்படிங்கிறவர் உனக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்க, அதாவது நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்னுடைய அந்த உலகப்பற்றை விட்டுட்டு அவங்க தனக்குள்ளேயே ஆழ்ந்து போய் தான் கடவுள் அப்படின்னா இப்படி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அனுமானத்தின் பேரில் நம்மளுக்கு நிறைய கதைகள் மூலமா ஒரு மக்களை வழி நடத்துறதுக்காக நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நமக்கு இந்த சிலை வழிபாடு, சரிங்களா. ஆனால் அரூப வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு மெயின் ரொம்ப. அப்போ என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு அப்படின்னா என்னங்க, அணுக்களாக இருக்கக்கூடியது பிண்டத்தில் அப்படின்னா உலகத்துல, அண்டம்னா உலகம், பிண்டம்னா நம்மளுடைய உடம்பு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் நம்மளுடைய உடம்புல உயிராக இருக்குது. அப்போ உயிர் நமக்கு எப்படி வருது எப்படி போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதே மாதிரிதான் அப்ப இந்த மாதிரி வரும்போது என்னன்னா, குரு வந்து கடவுள், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாதா பிதானா அம்மா அப்பா வந்து நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, அதனால அவங்க நம்மளுக்கு கரெக்டான வழிகாட்டியாக தான் இருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க. அப்போ குருனா நமக்கு யார்? முதல் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருமே நமக்கு குரு தான், சரிங்களா. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்வான, அதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய இடங்கள்ல உள்ளவங்க எல்லாமே குருவா நமக்கு சொன்னாங்க. அதாவது மகான்கள், சித்தர்கள், பிராமணர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர், ஜோதிடர், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம குருவா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ குரு அப்படின்னாலே நமக்கு கடவுள் அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு. அப்போ குரு நமக்கு சரியாக கிடைச்சாதான் கடவுளை நம்ம அடைய முடியும். ஆனால் குருவின் வழிகாட்டுதல் மூலமாகத்தான் நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு வழி. அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் நமக்கு குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான முறையில் வழிகாட்டி அமையும். இப்போ ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கைட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட அந்த வழிநடத்தல் மூலமாக நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஏதோ ஒருத்தர் எனக்கு வழிகாட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, யாருமே எனக்கு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நானே எல்லாத்தையும் நானே தெரிஞ்சு நானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார் மீன்ஸ் எப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ குருனா நமக்கு என்னென்னா கடவுள், நமக்கு முன்னோர்கள், எல்லாமே குரு, குழந்தைகள் நமக்கு குரு. அப்போ வாழ்க்கையில் நமக்கு குரு அப்படிங்கிறதா மெயின். நம்ம முன்னோர்கள் இல்லாமல் நம்ம வந்துடுறதில்ல, நம்ம குழந்தைங்கள் இல்லாமல் நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகிறது. ஏன்னா நம்மளுடைய கர்மாவே நம்ம தொடர்ச்சியே வந்து நம்மளுடைய குழந்தைகள் தான். அப்போ குரு அதுக்காக தான் நம்மளுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு குழந்தைகள், குரு முன்னோர்கள், அறிவு,
அதாவது மிகப்பெரிய பொக்கிஷமான அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அடுத்தது திருமணம். குரு நல்லா இருந்தால் தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தால் தானே குழந்தை பிறக்கும். அப்படிங்கிற மாதிரி திருமணம், அறிவு, நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது குரு. அப்படி நம்ம ஜாதகத்துல குருவுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு நமக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகிட்டே வரும்போது எந்தெந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக குரு வந்து கடகத்தில் இருந்தார் இல்லையா? ஆனாலும் இவர் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ரொம்ப டிராவல் பண்ணுறார். என்னன்னா புனர்பூசம் தான் கடைசி மிதுனத்தில், அடுத்தது கடகத்தில் புனர்பூசத்தில் தான் வரப்போகிறார். இப்போ பாருங்க, இந்த போன லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கும். நிறையா மிகப்பெரிய கோவில்களோ அல்லது சின்ன சின்ன கோயிலோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 கோயில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாச அளவில் நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசி. அப்போ அவர் அந்த கடகராசிக்கும் அந்த மிதுன ராசிக்கும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த கோயில்கள் எல்லாமே மீண்டும் அதாவது திருப்பணி நடந்து மீண்டும் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நமக்கு நடக்குது. ஏன் பார்த்தீங்க பாருங்க, குரு 12 மாசத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு கோவிலில் வந்து நமக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே முன்னோர்கள் வந்து அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சாரை விட்டுட்டு சக்கையை மட்டும் முடிச்சிட்டோம். நம்ம எதை சொன்னாங்களோ அதை நம்ம எல்லாம் விட்டுட்டோம். நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நமக்கு எது நம்ம டைமுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு எத்தனை ஜோசியரை பார்த்தாலும் சரி, எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் சரி, என்ன ஆகிறது இல்லைங்க, எந்த பரிகாரம் பண்ணாலும் பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த குரு வந்து ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது? அப்ப குரு வந்து 12 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு வர்றாரு. அப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துல உச்சமாகிறார். அப்ப தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல தான் தங்கம் விலை அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 30,000 ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்னைக்கு 1,20,000 ரூபாய்க்கு 19,000 சம்திங் நேற்று அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படின்னாலும் ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகன். நீங்கள் நிறைய பேர் தங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் குரு பாதிக்கப்பட்டிருப்பார். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா நகையும் பேங்க்ல தான் அடமானத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகன். அப்போ இந்த தங்கத்தினுடைய விலை அதிகமாகி பொருளாதாரம், அதாவது ஒவ்வொரு பொருளுடைய விலையும் அதிகமாயிருக்கு. ஏன்னா குரு உச்சத்துக்கு வரும்போது நல்ல அந்த எப்படி சொல்றது, ஒவ்வொன்றுமே இப்போ மஞ்சள் ஆகட்டும், மஞ்சள் வந்து குரு, தங்க குரு, அப்படி ஒவ்வொரு அந்த பொருள்களுடைய விலையும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அப்போ மங்கள காரியங்கள் நிறைய நடக்கும். அப்போ குரு கடகத்துக்கு வரும்போது நிறைய ராசிகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பா திருமணம் நடக்கும். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறப்பு கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது காலச்சக்கரத்துக்கு இது 4வது வீடு. கடகம் வந்து காலச்சக்கர ராசிக்கு 4வது ராசி. அப்ப 4ஆம் இடம் என்பது நிலையானது. அப்ப அதே மாதிரிங்க அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் எப்படி நடக்குதுங்க, அந்த தெய்வத்தை நிலைப்படுத்துறதுக்காக செய்யக்கூடியதான் கும்பாபிஷேகம். இப்போ ஏன் நம்ம 12 வருஷம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த 12 ஆண்டுக்கு ஒருக்க மறுபடியும் தெய்வத்தை வந்து புதுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வருஷம் ஒருக்கா வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும். 12 மாசத்துல குரு பகவான் சுற்றி வந்து அடுத்த வருடம் தொடங்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள தேவையில்லாத வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே வெளியே போயிடும். நெகட்டிவ் அப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராமல் இருப்பாங்களா, யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஆஹா இவங்க என்ன இப்படி இவ்வளோ வசதியோடு இருக்காங்க, அடடா என்ன போன தரம் வந்தப்ப டிவி வந்து திருண்டு இருந்துச்சு, இந்த தரம் பார்த்தா 50 இன்ச் டிவி வாங்கி மாட்டிட்டாங்க, ஏசி மாட்டிட்டாங்க, சோஃபா செட்லாம் வாங்கி போட்டாங்க, அடடா அப்படின்ற அந்த அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துலயே இருக்க ஆரம்பிச்சு. அப்போ என்னன்னா கொஞ்சம் நாளடைவில் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதே எண்ணங்கள் தான்.
நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். சரியா? அப்போ எண்ணம் சொல் செயலால் கூட நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அது திரும்ப பிரபஞ்சமானது நமக்கு அதே விதத்தில் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த குரு அப்படிங்கிறவர் நமக்கு வழிகாட்டி. அப்போ இந்த குரு நமக்கு கடகராசிக்கு பயிற்சியாக போறாரு, உச்சமாக போறாரு. அப்போ இப்போ உச்சமாகக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு எப்படி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதிவோட நிறைவில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். நம்ம இதுவே நம்ம முழுமையான பலன்களாக நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஒரு 80% நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 20% ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான். இப்போது கடன் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜாதகத்தில் அதே மாதிரி கடனுக்கு உண்டான தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக கடன் ஆகியே தான் தீரும். அதே மாதிரி அந்த 6ஆம் இடத்து அதிபதி வலுத்து தசை நடத்தினா கடனில் நோய் வந்துடும். அந்த மாதிரி நமக்கு அந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் 8க்கும் உடையவர். 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் எங்கே வர்றாரு? 12ஆம் இடத்துல வர்றார். 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார் இல்லையா? 5, 8, 12. அப்போ முதல்ல புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது இவங்களுக்கு இந்த 5, 8, 12 நடக்கும். அடுத்தது பூச நட்சத்திரத்தில் வரும்போது 6, 7 இடம் வேலை செய்யும். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும்போது 2, 11ஆம் இடம் வேலை செய்யும். அதாவது சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சூரியனுடைய வீட்டில் குரு, அதாவது குரு வரல, ஆனால் சூரியனுக்கு குரு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிவராஜ் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்பது என்னங்க? ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆனால் அதுவே 8 கூடையவராகவும் இருக்கார். அதனால ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் ஏதோ ஒரு விதத்துல அவமானங்களையும் கொடுப்பார். ஆனா 8, 12, 5, 8, 12 கனெக்ட் ஆகுது. அதனால காதல் சார்ந்த விஷயங்கள்ல வலி, வேதனை, அவமானம், ஊரை விட்டு போறது, தலைமறைவாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு உச்சமாகி வரும்போது கண்டிப்பா நடக்கும். இது மைனஸ். முதல்ல நம்ம மைனஸ் எடுத்துக்குவோம். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? கேர்ஃபுல்லா இருப்போம். அப்பதான் கவனமா நம்ம ஓகே இதுனா ஓகே நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். 5, 8, 12 அப்படிங்கிறப்ப பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா பிரச்சனை அதிகமாகி அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, கலங்கின குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். குட்டையை கலக்கி விட்டு தான் மீன் பிடிப்பாங்க. அப்பதான் மீன் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரும். அது ஏன் கலங்கின குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்றாங்க? கலக்கி விட்டாதான் உள்ள இருக்கிற மீன் வெளியே வரும். இல்லைன்னா மீன் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். மேலாப்புல வலைய போட்டா பிடிக்க முடியாது. அதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னன்னா பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுத்துருவார். அப்போ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சிறப்பா இருக்கும். அதே சமயத்துல குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் மூலமாக அவமானங்கள், கெட்ட பேரு, தேவையில்லாத மன வருத்தங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்பவுமே நமக்கு ஓகே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான். ஆனா அவர் 5ஆம் அதிபதியா இருந்து குரு சுப கிரகமா இருக்கிறதுனால அவர் நம்ம கெட்டு போற அளவுக்கு எந்த விதத்திலையும் சிம்மராசி கிடையாது. அதனால அந்த 5, 8, 12 கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 8, 12னா ஏதாவது ஒரு வைத்திய செலவு, ஆஸ்பத்திரிக்கு போறது. ஏன்னா சனி பகவானே 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதையும் நம்ம மைண்ட்ல கொண்டு போய்க்கணும். அஷ்டம சனி இல்லையா சிம்மத்துக்கு. அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாரு? ஏதோ ஒரு அவமானங்களை கொடுப்பாருல்ல. அப்ப தேவையில்லாத கெட்ட பேரு இந்த மாதிரி வருமா? இப்ப குரு பகவானா அதுக்கு தான் வழி பார்க்கிறார். சரி, குரு பார்க்கறாரு இல்லையா, அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வெளியே தெரியாம வேணா மறைக்கலாமா வளைஞ்சு, ஆனா கண்டிப்பாக உங்களுக்குள் அந்த வழியை கொடுப்பார். வெளியே தெரியாது.
ஏன்னா 12னா உங்களுக்கு வெளியே தெரியாது இல்லையா, ரகசியம். அப்ப 8 12 கனெக்ட் ஆகல ரகசியம். ஆனா ரகசியமாகவே இருந்தாலும் அந்த வலி வேதனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு குழந்தைகள் மூலமா நமக்கு ஒரு மன வருத்தங்கள், பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் நமக்கு வருத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு கொடுப்பாரு. அதையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த சனி பயிற்சி, ராகு எது, இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் நமக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்மராசிக்கு குரு பகவான் புனர்பூசத்துல கடகத்துல போகும்போது 5 8 12 கனெக்ட் ஆகும். அப்பதான் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 6 7ஆம் அதிபதி பூச நட்சத்திரத்துல போகும்போது வேலை கொடுக்கறது, வேலையில அலைச்சல் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப அந்த 6 12 அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு வேலையில அலைச்சல், நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, அதுவே நீங்க உழைப்பு, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்போ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பூச நட்சத்திரத்துல குரு பகவான் போகும்போது 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும். நிறைய பேர்த்துக்கு இந்த சிம்ம லக்னம் கடக லக்னம்னா லேட் ஆகும். சிம்மராசி கடகராசினா திருமணம் லேட் ஆகும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட கால திருமண தடை இருந்தால் திருமண தடை அவங்களுக்கு விலகி கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த காலகட்டம் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த 2 11ஆம் இடம் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ 2ஆம் இடம் என்பது என்னங்க? பொருளாதாரம், பணம். ஆயில்யத்துக்கு வரும்போது சிம்மராசிக்கு குரு பகவான் ஆயில்யத்துல போகும்போது தான் இன்னும் பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல பண வரவாகும், குடும்பத்துல ஒரு உறவுகள் வரும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அவர் 12ல இருக்கிறதுனால நிறைய ரகசியமா நிறைய லாபத்தை கொடுப்பார். ரகசியமா நிறைய நமக்கு பொருளாதார விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல போகும்போது குரு பகவான் கொடுப்பார். சரிங்களா? புதனுடைய நட்சத்திரம் தான். அப்ப புதன் என்பது அறிவு, புத்திசாலித்தனம், திறமை, இது எல்லாமே நமக்கு நல்ல அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாரு. அப்ப 6ஆம் இடம்னு சொல்றதுனால என்னன்னா கொஞ்சம் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு நிலையும் கொடுப்பார். அடுத்தது எங்க பாக்குறாரு? 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்கேயும் பாருங்க. ஆனா அந்த 4 6 8 பாக்குறதுனால என்னன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடலாம். அதை சொல்றேனே, அவமானங்கள் வந்தாலும் வலி வந்தாலும் வெளியே தெரியாத வழியா வரும். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சொத்து. ஏன்னா 6 8 12 4 இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு சொத்தை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு உருவாகும். அப்போ கடன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது, கடன் வாங்கியதான் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6 12 வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும். அப்போ என்ன பண்ணலாம்? கம்முன்னு கடன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நோய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தாக்கம் அல்லது ஏதாவது ஒரு வழக்கில் நம்ம போய் சிக்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ 4 6 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் அஷ்டம சனி 8ல் நடந்தாலுமே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் திருமணம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இது எல்லாமே கொடுக்கும். ஆகா நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் பெரிய அளவுக்கு வெளியே காட்டிக்காமல் இருந்தாலே சிம்மராசி இந்த வருஷத்துல நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைய போகுது. சரிங்களா? நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, குருவும் 8 குடையவரா இருக்கிறதுனால குரு சனி சேரக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? சனி பகவானுடைய ஆலயத்துக்கும் போகணும், குரு பகவானுடைய ஆலயத்துக்கும் போகணும். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு, முதியோர்களுக்கு ஒரு ஆசிரமத்துல சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா 5 குடையவரே 8 குடையவரா இருக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தா திதி கொடுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தசாபுத்திகளும் நடக்கும். நம்ம கோச்சாரத்துல கிரகம் போகும்போது தான் நம்மளுடைய கர்மாவை எடுத்து கொடுக்கும். அதாவது நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம். அது நமக்கு எப்போ நம்ம அது வேலை செய்யும் அப்படின்னா, அது நல்ல பலனா இருக்கட்டும், தீய பலனா இருக்கட்டும், எப்படி நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல தசாபுத்திகள், அந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துல கிரகங்கள் வரும்போது நமக்கு அதுக்கான பலாபலன்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது கன்னிராசி. 5 ராசி போயிருக்கா? இன்னும் 7 ராசி இருக்கா?